இன்றைக்கும் இந்த நாளில் உங்களை பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். அவர் என்றும் மாறாதவர். நல்லவர் என்ற தன்மையிலிருந்து ஒரு நாளும் மாறாதவர். இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நன்மைகளை மாத்திரம் செய்வதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். நன்மைகளை பெற்றுக்கொள்ள நீங்களும் ஆயத்தமாய் கொள்ளுங்கள். தேவனுடைய வார்த்தையில் இருக்கிற எல்லா நன்மைகளும் எல்லா கிருபைகளும் உங்கள் வாழ்க்கையில் பார்ப்பதற்கு இந்த நாளை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். சங்கீதம் 62ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் நம்ம இப்படி படிக்கிறோம். ஜனங்களே, எக்காலத்திலும் அவரை நம்புங்கள். அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றிவிடுங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். சேலா. தேவனுடைய செவிகள் எப்படிப்பட்ட செவிகள்னா, சோர்ந்து போகாத செவிகள், சோராத செவிகள் தான் தேவனுடைய செவிகள். அப்படின்னா நீங்கள் எத்தனை தடவை ஆண்டவர்கிட்ட எதை சொன்னாலுமே, எப்படி ஜெபங்களை செய்தாலுமே, எவ்வளோ காரியங்களை உங்கள் மனசில் இருக்கிற பாரங்களை எல்லாவற்றையும் ஆண்டவர்கிட்ட சொன்னாலுமே ஒரு நாளும் சோர்ந்து போகாமல் கேட்டுக்கொண்டே இருந்து அதற்கு பதில் அளித்து அதற்கான விடைகளை தந்து சொல்யூஷனை தந்து ஆசீர்வாதங்களை கொடுத்து கிருபைகளை கொடுத்து நடத்துகிறவர் தான் நம்முடைய தேவன். பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையை நினைத்து வாழ்க்கையில் ஏற்படுகிற காரியங்களை பார்த்து, படிக்கிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல, நம்ம எங்கெல்லாம் பிஸ்னஸ் செய்கிறோமோ, வீடுகளில் இருக்க காரியங்களை பார்க்கும் பொழுது, உறவினர்கள் மத்தியில், நண்பர்கள் மத்தியில் பல காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் சோர்வை கொண்டு வரும். பல காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வேதனைகளையும் மனமுறிவையும் பாரங்களையும் அழுகையும் கண்ணீரையும் கொண்டு வரும். இதெல்லாம் நினைக்கும் பொழுது நம்முடைய மனது பாரத்தினால் நிறைந்து விடும். பாரம் நிறைஞ்சிருச்சுன்னா நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது, எதையும் யோசிக்க முடியாது, வெற்றியாக எந்த காரியத்தையும் நம்ம செயல்படுத்த முடியாது. ஆனால் அந்த பாரங்களை யாரிடமாவது நம்ம செலுத்த வேண்டும், காட்ட வேண்டும், அதை இறக்கி வைக்கணும். ஆனால் இவைகளெல்லாம் எந்த மனிதனிடத்தில் சொல்லுவது? மனிதர்கள்லாம் ஒரு லிமிட்டுக்கு மேலே நம்முடைய பாரத்தை கேட்க மாட்டாங்க, வாங்கிக்க மாட்டாங்க. நம்ம பேசுகிற காரியங்களை கூட காது கொடுத்து கேட்க மாட்டாங்க. சில நேரங்களில் தனிமையாக நம்ம உணர்வோம். பாரங்களை யார் இடத்துல சொல்லுவதுன்னு கூட தெரியாது. ரொம்ப கவலையும் பாரமும் நெருக்கமும் கண்ணீரும் நம்மை நெருக்கி கொண்டு இருக்கும். ஆனால் தேவன் ஒருவர் இருக்கிறார். ஒரு நாளும் சோர்ந்து போகாமல் நம்முடைய ஜெபங்களையும் நம்முடைய பாரங்களையும் பெற்றுக்கொண்டே இருக்கிறார். இன்றைக்கு இந்த நாளில் உங்கள் மனதில் இருக்கிற பாரம் எதுவாக இருந்தாலும் அந்த பாரத்தோடையே நீங்கள் எல்லா காரியங்களையும் செய்யாதீங்க. நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணணும், ரெஸ்ட் பண்ணணும்னா தேவனுடைய பிரசன்னத்தில் தான் அதை செய்ய முடியும். உங்கள் இருதயத்தை தேவனிடத்தில் அவர் பிரசன்னத்தில் ஊற்றி விடுங்கள் அப்படின்னு வசனம் இருக்குது. எல்லாவற்றையும் தேவனிடத்தில் சொல்லுங்கள், எதையும் மறைக்காதீங்க. இன்றைக்கு தேவனுடைய ஆறுதலும் சமாதானமும் உங்கள் இருதயத்தை நிறைக்கும். அப்போ உங்களுடைய பாரங்களை தேவனிடத்தில் கொடுத்து அவருடைய சமாதானத்தையும் இளைப்பாறுதலையும் உங்கள் மனதுக்கு நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது தேவன் சொல்லுகிற காரியங்களை உங்களால் தெளிவாக கேட்க முடியும். அவர் நடத்துகிற வழிகளை உங்களால் பார்க்க முடியும். அதிசயங்களை உங்களால் பெற்றுக்கொள்ள முடியும். தேவன் உங்களுக்கு முன்பதாக வைத்திருக்கிற வழிகளை, உங்கள் முன்பதாக வைத்திருக்கிற திட்டங்களை நீங்கள் பார்ப்பதற்கு உங்கள் மனம் தெளிவுள்ளதாக இருக்கும். எப்போனா உங்கள் பாரங்களை தேவனிடத்தில் கொடுத்து அவருடைய பதில்களை, அவருடைய இளைப்பாறுதலை, அவருடைய ஆசீர்வாதங்களை, திட்டங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது தேவன் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார். ஆகவே அவரிடத்தில் எல்லாவற்றையும் சொல்லுங்கள். ஏனென்றால் அவருடைய செவி சோர்ந்து போகாமல் உங்கள் காரியங்களை கேட்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வசனத்தில் சொன்ன மாதிரி, ஜனங்களே எக்காலத்திலும் அவரை நம்புங்கள். எந்த காலமாக இருந்தாலும் கர்த்தரை மட்டும் நம்புங்கள். உங்கள் நம்பிக்கையெல்லாம் தேவன் மேலே வையுங்க. உயர்வான காலமாக இருக்கலாம், தாழ்வான காலமாக இருக்கலாம், வெளிச்சத்தின் காலமாக இருக்கலாம், இருளின் காலமாக இருக்கலாம். காலங்கள் எப்படி இருந்தாலும் கர்த்தர் ஒருவரே, அவர் மாறாதவர். அவரிடத்தில் எல்லாவற்றையும் ஊற்றி விடுங்கள். அவரை நம்புங்கள். அவர் உங்களுடைய அடைக்கலமாக இருக்கிறார் என்ற காரியத்தை தொடர்ந்து சிந்தித்து கொண்டே இருங்க. இன்றைக்கும் தேவ பிரசன்னம் உங்களை நிறைத்து அவருடைய திட்டங்கள் உங்கள் வாழ்க்கையில் செயல்படுவதற்கு உங்களை பயன்படுத்துவார். இந்த நாளை உங்களுக்காக பிரயோஜனமாக்கி தருவார். கர்த்தர் நல்லவர், என்றும் மாறாதவர். இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நன்மைகளை செய்கிறவர். God bless you all.